மகர ராசி நேயர்களே, ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? நண்பர்கள் போல் பழகி உறவினர்கள் போல் நடித்து நீ வாங்கிய சாபம் முடிஞ்சு போச்சு. மகர ராசிக்காக ஒரு நிமிடம் கவனியுங்கள். உங்களிடம் உலகம் இவர் மிகவும் ஸ்ட்ராங் என நினைக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியம், நீங்கள் உடைந்து போன தருணங்களையும் யாருக்கும் காட்டாமல் கடந்து வந்திருக்கிறீர்கள். அதுதான். மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் தாங்கள் பொறுப்பை சுமந்திருக்கலாம். மற்றவர்கள் உதவியை நீங்கள் தனியாக போராடி வெற்றி பெற்றிருக்கலாம். இது மகரத்தின் மறைக்கப்பட்ட உண்மை. மகரத்தின் ஹிடன் பர்சனாலிட்டின்னு சொல்லி மகன் உடனடி வெற்றியை எதிர்பார்க்கும் ராசி அல்ல. ஸ்லோ க்ரோத், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், லாங் டேர்ம் சக்சஸ் மகர ராசி. அதே போல தாமதம் மற்றும் மறுப்பு அல்ல. மகரம் ஆண் குடும்பத்தை சேர்ந்த விருப்பங்கள் ஒதுக்கக்கூடியவர்கள். சரி, எனக்குன்னு இது வேண்டாம், இதெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பரிபூரண ஆசிகள். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. ஒரு ராசியுடைய மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எந்தது எப்படி எப்படிலாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நிறைய பேர் பார்த்து, நிறைய பேர் இதில் உண்மைகள்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுபோல் உங்கள் ராசியை பற்றி உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது என்றால் அதை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க. நாம் தினமும் ராசி பலன் கேட்கிறோம். பணம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் எப்போது வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் ராசிக்குள் மறைந்திருக்கும் உண்மை என்ன? இது எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம்? இது எத்தனை பேர் நம்ம ராசியுடைய நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஒரு ராசி என்பது வெறும் குணாதிசயங்கள் பட்டியல் அல்ல. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதற்குள் ஒரு மறைந்த மனநிலை, வெளியில் தெரியாத ஒரு பலம், யாரிடமும் சொல்லாத ஒரு பலவீனம், ஒரு விதியின் சோதனை, ஒரு மறைமுக கர்ம பாடம் மற்றும் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு பிறவியின் திறனாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு, சும்மா இல்லை. வெளியில் இருக்கும் மிகவும் தைரியமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இரவு தனியே இருக்கும்போது மனதில் என்ன ஓடுகிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ராசியின் மறைந்திருக்கும் உண்மை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. எல்லோருக்கும் உதவி செய்பவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் யார் இருப்பார்கள்? யார் இருப்பான்? யார் செய்வாங்க? யார் செய்ய போறாங்க? அதுதான் இந்த தொடரின் கேள்வியே. உன் ராசியின் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணம் இருக்கிறது, தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் வேகம் பலமாக இருக்கும், மற்றவருக்கு பொறுமை ஆயுதமாக இருக்கும், இன்னொருக்கு அறிவு வரமாக இருக்கும், சிலருக்கு உறவுகள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் சில சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு உளவியல் மற்றும் ஜோதிட குறியீடு இருக்கு. அது என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஏன் சில ராசிக்காரர்கள் எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுகிறார்கள்? விழுந்தாலும் எழுந்திருக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் வெற்றிக்கு வந்த பிறகு மன நிம்மதியை தேடுகிறார்கள். ஏன் தேடுறாங்க? சிலர் ஏன் அன்பை அதிகமாக கொடுத்து இறுதியில் தான் காயப்படுத்துகிறார்கள்? எத்தனை பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி. ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பணம் வரும் ஆனால் தங்குவதில்லை? கொடுத்த கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் கையை விட்டு போயிடுத்த, எதனால? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ராசி உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிர்ணயிப்பதில்லை. ஒரு ராசி ஒரு வழியை காட்டலாம், உங்கள் முடிவுகள் தான் அந்த வழியில் உங்களை அழைத்து செல்கின்றன. இதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. ஆனால் இந்த பதிவை வெறும் ராசி பலனாக பார்க்காதீர்கள். இது வெறும் ராசி பலனா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. உங்களை பற்றி நீங்கள் இதுவரை கவனிக்கப்படாமல் விட்ட ஒரு கண்ணாடியாக பாருங்கள். அதுதான் மிக முக்கியமானது. 12 ராசிகருக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பேசாத குணம், வெளியில் தெரியாத முகம், மறைந்திருக்கும் பலம், மௌனமாக நடக்கும் போராட்டம், விதி வைக்கும் சோதனை மற்றும் வாழ்க்கை மாற்றக்கூடிய ரகசியம் அதுல இருக்கு. அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு, சும்மா கிடையாது. அதுபோல ஒவ்வொரு விஷயமும் இந்த பயணத்தை பாங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ள கடைசி வரைக்கும் போலாம். ராசி சொல்லும் குணத்தை மட்டும் கேட்காதீர்கள், அதற்குள் மறைந்திருக்கும் மனிதனை புரிந்து கொள்ளுங்கள்.
மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ உடனே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்கள் கூட இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டிய நான் இருக்கேன். 100% 200% நான் உங்கள் கூட இருக்கேன். வெற்றி நமதே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? நண்பர்கள் போல் பழகி உறவினர்கள் போல் நடித்து நீ வாங்கிய சாபம் முடிஞ்சு போச்சு. மகர ராசிக்காக ஒரு நிமிடம் கவனியுங்கள். உங்களிடம் உலகம் இவர் மிகவும் ஸ்ட்ராங் என நினைக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியம், நீங்கள் உடைந்து போன தருணங்களையும் யாருக்கும் காட்டாமல் கடந்து வந்திருக்கிறீர்கள். அதுதான் வெளியில் சீரியஸ், ரெஸ்பான்சிபிள், டிசிப்ளின்டு, உள்ளே என் வாழ்க்கை எப்போது எனக்காக மாறும் அப்படிங்கிற கனவோடு இருக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் தாங்கள் பொறுப்பை சுமந்திருக்கலாம். மற்றவர்கள் உதவியை நீங்கள் தனியாக போராடி வெற்றி பெற்றிருக்கலாம். இது மகரத்தின் மறைக்கப்பட்ட உண்மை. மகரத்தின் ஹிடன் பர்சனாலிட்டின்னு சொல்லி மகன் உடனடி வெற்றியை எதிர்பார்க்கும் ராசி அல்ல. ஸ்லோ க்ரோத், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், லாங் டேர்ம் சக்சஸ் மகர ராசி. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், நான் மட்டும் ஏன் எவ்வளவு காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கும். அதுதான் மகரத்தின் முக்கியமான விதிச்சோதனை அப்படின்னு சொல்லலாம். மறைமுக கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுப்பை சுமப்பது வாழ்க்கை, ஆனால் எல்லா சுமையும் தனியாக சுமப்பது விதி அல்ல. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகளோ அந்தந்த பொறுப்புகளை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறமா உன்னுடைய வேலை என்ன உண்டோ அதை நீ கரெக்டாக செஞ்சால் நல்லது. நம்பிக்கை வைக்கவும் கற்றுக்கொள். கற்றுக் கொடுப்பதை போல இருக்கும். சாபம் போல தெரியும் சோதனை என்ன. மகரத்திற்கு சாபம் உள்ளது என்று ராசியை மட்டும் வைத்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஃபேமிலி பேர்டன் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும், கெரியர் ப்ரெஷரில் அதிக, வாழ்க்கை முழு சோதனை மட்டுமே நடப்பது போல தோன்றலாம். உண்மையில் மகரத்தின் வாழ்க்கை டிலே ஈக்குவல் டு டெனியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் தாமதம் மற்றும் மறுப்பு அல்ல. மகரம் ஆண் குடும்பத்தை சேர்ந்த விருப்பங்கள் ஒதுக்கக்கூடியவர்கள். சரி, எனக்குன்னு இது வேண்டாம், இதெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. மகர பெண் தன்னுடைய வாழ்க்கையை தானே கட்டி எழுப்ப விரும்புவார். இண்டிபெண்ட், பிராக்டிக்கல், ஆம்பிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். உறவில் மட்டுமல்ல, எதிர்கால பாதுகாப்பையும் பார்க்கக்கூடியவர். தன்னை மதிக்காத சூழ்நிலை நீண்ட காலம் பொறுத்து கொண்டாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் குடும்பத்தில் பெரும்பாலும் ரெஸ்பான்சிபிள் பில்லராக இருப்பார்கள், தூணாக. பெற்றோர்கள், குழந்தைகள், துணைப்பணம் எல்லாவற்றிலும் கவனிக்க முயற்சி செய்வார்கள். எல்லாம் சரியா இருக்கும். இவர்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறையில் ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை, எந்தெந்த துறையில இவர்களுக்கு சிரமம் அதிகமாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள்ல இருப்பாங்கன்னு சொன்னால், மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸு, இன்ஜினியரிங், அட்மினிஸ்ட்ரேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், கவர்மெண்ட் செக்டார், கார்பரேட் லீடர்ஷிப் போன்ற துறைகளில் இந்த ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை அதிகம் ஒளிந்திருக்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும். மகரத்தின் பெரிய பலம் கான்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவா. கன்சிஸ்டன்சி. அதே போல் மற்றவருக்கு பாதிப்பில் இது வெளியே இருப்பீர்கள். அதாவது மணி சீக்ரெட் கூட நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் கவனிக்கப்பட வேண்டியதெல்லாம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அல்ல, தொடர்ச்சியான வலி மற்றும் அறிகுறிகள் இருந்தாலே மருத்துவத்தை அணுகுவது சிறப்பு. அதே போல் இன்னும் மகரத்தை சோதிக்கக்கூடிய 3 மனிதர்கள் யாருன்னு கேட்டால், பேர்டன் கிவர் அப்படின்னு சொல்லுவாங்க 1, 2வது கிரெடிட் ஸ்டீலர் அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது டைம் வேஸ்டர். இதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். மகரத்திற்கு எதிரி யார் என்பதை விட உங்கள் நேரத்தை யார் திருடுகிறார்களோ என்பதை கண்டுபிடிப்பதே முக்கியம். வாழ்க்கையின் முக்கியமான போராட்டத்தை பாருங்கள், எப்படியெல்லாம் இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்மா ரகசியம் என்ன சொல்கிறது? விதி உன்னை மெதுவாக நடத்துகிறது. ஏனென்றால் உனக்கு தரப்போகும் உயரத்தை தாங்கும் முதுகெலும்பும் அதே நேரத்தில் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஸோ சிறப்பாக இருக்குது. ஸோ சில நேரத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பாரு. அதுலேயும் நான் ஆரம்பத்திலே உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். உன்னுடைய ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை, நண்பர்கள் போல் நடித்து, உறவு போல் நடித்து முடிச்சிட்டாங்க. இது உண்டா இல்லையாங்கிறது உனக்கு தெரியும். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது எதில். ஆனால் உன் குடும்பத்தில் ஒருத்தன் விளையாடிட்டான், அவ்வளோதான். அது நீ கரெக்டாக பார்த்துக்கும். ஜோதிடர் யுகம் நேயர்கள், இதுவரையில் நீங்கள் பார்த்தது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுயஜாதகத்தில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்வழி என்றைக்குமே இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.